இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் நம்ம வடிவேல் சாருடைய வீடு. ஜன்னலே ஒரு கருப்பு ஜன்னல் இருக்குது. என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டலெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஜன்னல். ஹலோங்க, இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே பார்ப்போம்னா நம்ம வைகை புயல் வடிவேலு சார். ஸோ அவருடைய வீட்டை தாங்க இந்த ஒரு வீடியோவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சாலிகிராமத்தில் இருக்குது. ஸோ எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1 hour நமக்கு டைம் காட்டுது. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டு அவருடைய சாருடைய வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வீட்டுக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் காட்டுதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஏன் நிப்பாட்டியிருக்கேன்னா ட்ரெயினுங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, அங்கே ஒரு ட்ரெயின் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் இருக்குது. ஸோ எப்போயுமே இந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் ட்ரெயினுங்க எப்போவுமே நிற்கும். ஸோ ட்ரெயினை ரெஸ்ட் எடுக்குதுன்னு கூட சொல்லலாங்க. அந்த டைமுக்கு வரும்போது அந்த ட்ரெயின் போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த மெட்ரோ வேலைலாம் செய்கிறாங்கல்ல, அவங்க இந்த கம்பியில் ரெடி பண்ணக்கூடிய இடங்க இது. எப்படி இருக்குது பாருங்கள், சின்னதாக அங்கே ஒரு குடிசை மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே தான் அவங்க தங்கி வேலை செய்வாங்க. ஓகேங்க, இன்னும் ஒரு 20 நிமிஷம் காட்டுது. அப்படியே நம்ம பொறுமையாக போயிடலாங்க சாலிகிராமத்துக்கு. நம்ம ஒரு வழியாக சாலிகிராமம் வந்துட்டோங்க. சாலிகிராமம் மட்டும் இல்லை, வடிவேல் சார் அவர் இருக்கக்கூடிய அந்த தெருவும் வந்துட்டேங்க. லோகாயா காலனி, ஸோ அங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தெருவில் தாங்க இருக்கார் நம்ம வடிவேல் சார். ஆனால் இந்த தெரு நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே ரோடு இருக்குது. ஸோ ரோட்டை ஒட்டின மாதிரியே தெரு. அப்படியே நேராக போனோன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு தான் இருக்குது. பிரஜ்வால் நிவாஸ் அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் போல். இங்கே பாருங்கள், பிஜேபியோடைய வண்டி. இந்த கட்சி டைமில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த பிரச்சாரத்தை அப்போ யூஸ் பண்ணக்கூடிய வண்டி. இந்த வண்டிக்கு எதிர்க்கவே தாங்க அவருடைய வீடு இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் நம்ம வடிவேல் சாருடைய வீடு. வைகை புயல் வடிவேலு சார். ஸோ அவருடைய வீடுங்க. அப்படியே ஃபுல்லாக கேட்டு போட்டு மூடிருக்காங்க பாருங்கள், பூட்டும் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் ப்ளஸ் வீடு ரெண்டுமே கலந்தது. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி இப்போ நம்ம காமிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வைகை புயல் வடிவேலு சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா 6 படம் நடிச்சிருக்காருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 39 பாட்டு பாடியிருக்காருங்க. சிங்கரும் கூட நம்ம வடிவேலு சார் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். இன்னும் ஒரு படம் தான் எடுக்கல, எனக்கு தெரிஞ்ச அவர் சீக்கிரமாக படமும் எடுத்துருவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவரது இன்னும் ஒரு சில 2 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த மாரிசன் படம் ட்ரெய்லரை நம்ம பார்த்துருப்போம். படம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு 64 வயசு ஆகுது. ஸோ அவருடைய வீடு தாங்க இது. ஸோ அவர் மதுரையில் பிறந்தார். இப்போது அவர் சென்னையில் இருக்கக்கூடிய வீடு தாங்க இது. ஸோ இப்போ வாங்க அவருடைய வீட்டை நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப பரபரப்பாக இல்லாத தெருங்க, சைலண்ட்டாக தான் இருக்குது. பக்கத்துலேயே மாங்காய் மரம் இருக்குது பாருங்கள். மாங்காய் மரமே ஃபுல்லாக மூடிச்சு நம்ம வடிவேல் சாருடைய வீட்டை. ஓகேங்க, ஓவராலாக இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஷெட்டுக்குள்ளே அவருடைய கார் பார்க்கிங், காரை நிப்பாட்டி வைக்கிற இடம் போல். ஸோ கேட்டு, இந்த இடத்துல ஒரு மெயின் கேட் இருக்குது. இது பக்கத்தில் சின்ன ஒரு கேட் இருக்குது. ஸோ ஆளுங்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ உள்ளார ஒரு கார் ஒன்று நிற்குதுங்க. மேலே மாடியில் ஒரு சின்ன ஒரு லைட் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஜன்னலே ஒரு கருப்பு ஜன்னல் இருக்குது. என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டலெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஜன்னல். ஓகேங்க, சைடில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 அடுக்கு இருக்கும் போல். ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது நம்ம வடிவேல் சாருடைய வீடு. பார்த்துக்கங்க, இதுதான். ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். காய்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சாருடைய வீட்டை காமிச்சிருப்பேன். ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வடிவேல் சாருடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீம்ஸ், காமெடி, ட்ரோல் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டாக மாறி இருக்காரு. ஸோ அவருடைய வீடு தாங்க இது. எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.